நீர் நீண்ட நாள் வாழ்ந்தால் கிஸ்ராவின் கருவூலங்கள் வெற்றி கொள்ளப்படுவதை பார்ப்பீர் என்று சொன்னார்கள். நீ ரொம்ப நாள் வாழ்ந்தேன்னா கிஸ்ராவுடைய கருவூலங்கள் நீ ஜெயிக்கிறத நீ பார்ப்ப. நான் ஆச்சரியத்துடனும் மாபெரும் கேட்டேன். அவர் கேட்கிறார், ஆச்சரியமா கேட்கிறார் அந்த சஹாபி. அந்த டைம்ல என்னங்க பேசுறீங்க, மாபெரும் வல்லரசாக்கு சொந்தமான கிஸ்ராவின் ஹுர்முஸை பற்றியா நீங்கள் சொல்கிறீர்கள்? கிஸ்ரானா அந்த சின்னதா வேற ஏதாவது கிஸ்ரா இருக்குங்களா, இல்ல அந்த பெரிய கிஸ்ரா அமெரிக்கானா இங்க எங்கேயாவது இது இருக்கும்ல, பள்ளிப்பாளையம் சொல்லிட்டு சின்ன ஒரு ஊர் இருக்கும், பெரிய பள்ளிப்பாளையம் இருக்கும், தர்மபுரின்னு சின்னது கூட இருக்கும், பெருசு இருக்கு. அந்த மாதிரி கிஸ்ரானா வேற யாராவது சொல்றீங்களா, இல்ல அவரைத்தான் சொல்றீங்களா அப்படிங்கிற. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல ஹுர்முஸுடைய மகன் கிஸ்ரா தான் சொல்றேன் அப்படிங்கிறேன். அப்போ இவங்களுக்கே ஜீரணம் பண்ண முடியல இவர் பேசுற பேச்சு. அது மாதிரி நிறைய நடக்குது. அதுவும் அந்த வரலாற்றுல வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்துல போகும்போது அது புரியும். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த விஷயங்கள்லாம் வந்து இன்னும் சொல்லல, இங்க மக்கா வாழ்க்கை ரொம்ப சின்ன டீட்டெயில் தான் இருக்கு.